அத்தியாயம் 59 செல்களை செயல்படுத்துவது. நான் மெதுவாக என் கனமான கண்ணிமைகளை உயர்த்தத் தொடங்கியபோது வெள்ளை ஒளிக்கதிர்கள் எங்கு தென்பட்டன என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. சில வினாடிகளுக்குப் பிறகு என் பார்வை தெளிவாகத் தொடங்கியது. சுவரில் உள்ள வெள்ளை அமைப்புகளையும் கூரையில் உள்ள விளக்குகள் போன்ற பட்டையையும் என்னால் பார்க்க முடிந்தது. நான் எங்கே இருந்தேன்? என் பார்வை இறுதியாகத் தெளிவாகத் தெரிந்தபோது எனக்கு முன்னால் ஒரு பளபளப்பான பெரிய வட்டப்பொருளைக் காண முடிந்தது. அது மிகவும் பளபளப்பாக இருந்தது. என் பிரதிபலிப்பை என்னால் பார்க்க முடிந்தது. நான் தற்போது மருத்துவமனை படுக்கையில் இருந்தேன். பளபளப்பான வட்டப்பொருள் நகரத் தொடங்கியது. அது ஒரு துணிச்சலான மனிதத் தலை என்பதை எனக்குப் புரிய வைத்தது. ஏய் மனிதனே, நீ இறுதியாக விழித்திருக்கிறாய், கயல் சொன்னாள். என் தலை படபடவென்று அடித்துக் கொண்டிருந்தது. நான் ஏன் மருத்துவமனையில் இருக்கிறேன்? இருங்க, நீங்க ஏன் மருத்துவமனையில் இருக்கீங்க? கயல் என் தோள்களில் கையை வைத்து மெதுவாக என்னை படுக்கையை நோக்கித் தள்ளினான். ஏய், இவ்வளவு சீக்கிரம் நகராதே. ஒரு வயதானவர் உன்னை முதுகில் சுமந்து கொண்டு ஓடி வந்தார். அவர் ஒரு குணப்படுத்தும் மந்திரவாதியை சீக்கிரம் அழைக்கச் சொன்னார். ஆனால் நாங்கள் சில சோதனைகளை நடத்தியபோது நீங்கள் முற்றிலும் நலமாக இருந்தீர்கள். நீங்கள் என்ன சொல்றீங்க? அப்போதுதான் கதவு திறந்து ஸ்லிவியா உள்ளே நுழைந்தாள். நீ விழித்திருக்கிறாயா? கயல் உன்னை அதிகம் தொந்தரவு செய்யவில்லை என்று நம்புகிறேன். அவன் இங்கு வந்ததிலிருந்து எல்லா பெண் நோயாளிகளையும் தொந்தரவு செய்து வருகிறான். நீங்க மருத்துவக் குழுவுல சேர்ந்துட்டீங்க. நான் கத்தினேன். கயல் கொஞ்சம் முகம் சிவக்க ஆரம்பித்தான். உங்களுக்கு தெரியும், எனக்கு மருத்துவத்துறையில் எப்போதும் ஆர்வம் உண்டு. நான் குறியீட்டில் பேசுவது போல் கண்ணடித்து கட்டைவிரலை உயர்த்தி காட்டினேன். மருத்துவமனையை சுற்றிப் பார்த்த பிறகு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த ஒரே ஆண் மாணவர்களில் கயலும் ஒருவர் என்பதை உணர்ந்தேன். அவருடைய வார்த்தைகளை நான் சந்தேகிக்க விரும்பவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு மறைமுக நோக்கம் இருக்கலாம். பின்னர் ஸ்லிவியா கயலின் ஒரு கிளிப்போர்ட்டுடன் வந்தாள். உங்களை எல்லாம் எங்களுக்குத் தெரியும். நீங்க குணமாகும் வரை நாங்க பார்த்துக்கலாம்னு டாக்டர் சொன்னாரு. நான் நலமாக இருக்கிறேனா என்று நான் கேட்க வேண்டியிருந்தது. ஏதோ ஒரு காரணத்திற்காக என் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. ஸ்லிவியா கிளிப்போர்ட்டை பார்த்து, நீங்க முதல்ல இங்க வந்தப்போ மனா நோய்க்கான எல்லா அறிகுறிகளும் இருந்திருக்கு. அது நடக்கவே முடியாது. நாங்க ஒரு மருத்துவ மந்திரவாதியை கூப்பிட்டோம். ஆனா சீக்கிரமே அந்த அழைப்பை ரத்து பண்ணிட்டோம். 2வது டெஸ்ட் எடுத்தப்போ உங்க உடம்பு எல்லாம் குணமாயிடுச்சு போல. முதல் தடவையா ஒரு தவறான ரீடிங் தான். நீங்க இங்க ஒரு சில மணி நேரம் தங்கி இருந்தா போதும். அப்புறம் நீங்க போய்ட்டலாம். சில மணி நேரம் ஓய்வெடுத்த பிறகு நான் மருத்துவமனையை விட்டு வெளியேற முடிந்தது. நான் என் அறைக்குத் திரும்பியபோது எல்லோரும் தங்கள் கிளப்களில் பெற்ற அனுபவத்தைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தார்கள். முதல் நாளில் பற்றிக் கற்றுக்கொள்வதுதான் அடிப்படைகள் என்று தோன்றியது. கயலும் ஸ்லிவியாவும் ஒரு நபரின் உடலில் உள்ள செல்களை சுயமாக குணப்படுத்த கீயைப் பயன்படுத்துவதைப் பற்றி கற்றுக்கொண்டனர். மார்த்தா அதை தனது அம்புக்குள் செலுத்தக் கற்றுக்கொண்டால், அதேபோல் எரிக் வாளால் பயிற்சி செய்ததும். கீயைப் பயிற்சி செய்ய யாரும் இன்னும் முயற்சிக்கவில்லை என்றாலும் அதைப் பற்றி அவர்கள் இப்போதுதான் கற்றுக்கொண்டார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எனது கதையைக் கேட்ட பிறகு மற்றவர்கள் அவசரப்பட விரும்பவில்லை. மறுநாள் நான் தற்காப்புக் கலைக் கழகத்திற்குச் சென்றேன். இந்த முறை அந்த முதியவர் எனக்காக முன் வாசலில் காத்திருந்தார். அவர் என்னை விரைவாக தற்காப்புக் கட்டிடத்திற்குள் இழுத்துச் சென்றார். டேய் தற்குறி, நீ நேத்து செத்துப் போயிருப்பான்னு நினைச்சேன். முட்டாள் பையா, வயதானவர் கத்தினார். அந்த முதியவர் தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டே இருந்தார். என் காதுகளில் இரத்தம் வழிவது போல் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக எனக்கு நடந்த முழு சம்பவமும் அவருக்கு முன்பு நடந்ததை மறக்கச் செய்தது. ஒருவேளை அவர் கேட்டால் என்ன சொல்வது என்று நான் நன்றாக யோசித்தேன். ஆனால் நான் அதைப் பயன்படுத்த வேண்டியதில்லை என்று தோன்றியது. அந்த முதியவர் தனது நச்சரிப்பை முடித்துவிட்டார். இப்போது நாங்கள் இருவரும் தரையில் அமர்ந்திருந்தோம். நீ செய்ததற்காக நான் உன்னை பாராட்ட விரும்பவில்லை. ஆனால் உன் முதல் நாளிலேயே அந்த அளவு சேகரிக்க முடிந்தது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நீ உன் உடலின் வரம்புகளைக் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அங்கு இல்லாதிருந்தால் மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும், அல்லது அதைவிட மோசமாக நடந்திருக்கலாம். முதியவர் பெருமூச்சு விட்டார். பின்னர் கைகளைத் தட்டினார். இப்போது நீ நேற்று செய்தது போல் கீயை சேகரிக்க விரும்புகிறேன். ஆனால் அதை ஒரு முஷ்டியின் அளவு, பெரிதாகவோ அல்லது குறைவாகவோ இல்லாமல் செய்ய வேண்டும்.
அடுத்த சில நாட்களுக்கு நாங்கள் கீயைக் கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தினோம். கீயின் அளவை மாற்றி என் உடலைச் சுற்றி நகர்த்துவதற்கான எளிய பயிற்சிகளைச் செய்வோம். இறுதியாக 5வது நாளில் கீயை பயன்படுத்தி எனது செல்களை செயல்படுத்த முடிந்தது. நான் என் முஷ்டியால் குத்த வேண்டுமென்றால் என் கையில் உள்ள செல்களை செயல்படுத்தி கல் போன்ற கடினமான முஷ்டியாக மாற்ற வேண்டும். ஒரு எதிரி என்னை ஒரு பிளேடால் தாக்கினால் அவன் எங்கு தாக்கப் போகிறான் என்பது எனக்குத் தெரிந்தால் நான் அந்தப் பகுதியை கடினப்படுத்த வேண்டியிருந்தது. நாங்கள் பயிற்சிகளைச் செய்யத் தொடங்கினோம். அங்கு அந்த முஷ்டி என் உடலில் எதேச்சையாக அடிப்பார். அவரது கைமுட்டி என்னை தாக்கும் முன் அந்தப் பகுதியை கடினப்படுத்துவதே நோக்கமாக இருந்தது. முதல் சில முறை நான் அடிபட்டேன். இதனால் எனக்கு இரத்தம் கசிந்தது. ஆனால் அதை விரைவாகப் புரிந்து கொள்ள முடிந்தது. 5 நாட்கள் கடின உழைப்புக்குப் பிறகு எனது அடிப்படை கீ பயிற்சி முடிந்தது. நான் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் எனது கீயின் அளவை படிப்படியாக பெரிதாக்குவதில் கவனம் செலுத்துவதுதான் என்று அந்த முதியவர் கூறினார். என் தசைகள் வலிக்க ஆரம்பித்தவுடன் நான் உள்ளுக்குள் அதிக கீயை சேகரித்துவிட்டேன் என்று அர்த்தம். நான் எப்போதையும் விட அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பியது என்னவென்றால் என் கீ திறன்களை சோதித்துப் பார்ப்பதுதான். அதற்கான சரியான வாய்ப்பு வந்து கொண்டிருந்தது. நாளை இறுதியாக மாணவர்கள் மாயாஜால மிருகங்களை வேட்டையாடச் செல்லும் நாள்.